ஜனார்தனனுக்கு ஏன் ஜனார்தனன் பேரினார்? ஜனார்தனன்னா தன்னை ஆசிரித்து வரக்கூடியவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பவர். ஐயோ கஷ்டத்தையா கொடுக்கிறார்? அப்படி இல்லை. எவன் ஒருவன் தன்னுடைய அண்டிய பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பவனோ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பூர்வ ஜென்மாக்களை நம்ம சேர்த்து வச்ச கர்மா இருக்கும், அதனால நம்ம சுக துக்கங்கள் படுவோம். அந்த கர்மா பலனை நம்மளை அடைய விடாமல் தவிர்க்க மாட்டார். நான் பண்ண கர்மாக்கு கஷ்டப்படணும்னு வச்சுக்கோ. இப்போ இன்னொரு தேவதை கிட்ட போகிறோம். ஒரு தெய்வத்தை கிட்ட போனால் அப்போதைக்கு அந்த கஷ்டத்தை விலக்க செய்விடுவர் அந்த தெய்வத்தை. அது ஒரு பெண் தேவதையாக இருக்கலாம், ஆண் தேவதையாக இருக்கலாம். அவனை பெருமாள் கிட்ட போனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் விலக வைக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுப்பார். கஷ்டத்தை போக்குறது தானே அவர்கிட்ட போறேன்னா, கஷ்டத்தை போக்கினால்தான் கர்மாவில் கொஞ்சம் அக்கௌண்ட் குறைஞ்சு இன்னைக்காவது ஒரு நாள் பகவத் பக்தி ஏற்பட்டு நம்ம மோட்சத்துக்கு போவோம். கர்மத்தை தள்ளி தள்ளி வைக்கக்கூடிய தேவதை கிட்ட போனா எப்படி இருந்தாலும், இஃப் த கர்மாஸ் ஹேவ் பீன் டிலேட் ஆர் எக்ஸ்டெண்டட், சம் டே ஆர் தி அதர் வி மே ஹேவ் டு பேர் த பிரண்ட் ஆஃப் இட். அதனால தான் அசுரர்கள் அந்த காலத்தை பார்த்தேன்னா ஏனைய தெய்வங்களை பார்த்து தான் தவம் இருப்பாளே ஒழிய பெருமாளை பார்த்து ஒரு அசுரன் சட்டுன்னு வரம் வாங்கினதா தெரியவே தெரியாது. ஏன்னா அவனுக்கு வரம் கொடுக்க 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 அவன் இன்னும் பாகவதோத்தமர்களை படுத்தி எடுப்பான். அதனால பெருமாளை நோக்கி ஒத்தனம் இருக்க மாட்டான். மோட்சம் இச்சேது ஜனார்தனாத். ஒரு துருவன் பிரார்த்திப்பான், ஒரு பிரஹ்லாதன் பிரார்த்திப்பான், ஒரு திரௌபதி பிரார்த்திப்பள், ஒரு கஜேந்திரன் பிரார்த்திப்பான். இவர்கள் தான் நாம் பார்த்திருக்கோமே ஒழிய பாஞ்சாலியஸ்ய விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலி அஹல்யா துருவஹா. அதனால இவா அத்தனை பேர் தான் பிரார்த்திப்பாளே ஒழிய அசுரர்கள் ரொம்ப பெருமாளை பிரார்த்திக்க மாட்டா. ஏன்னா கர்மாவினால் நமக்கு கொடுத்து அந்த கஷ்டத்தை இப்படியே போக்கடிச்சுடுவார் பெருமாள். நீ அனுபவி, அப்போ உன் கஷ்டம் தலையும். கஷ்டம் தலைஞ்சு விட்டானே கர்மாக்களும் தலையும். அப்ப நீ என்கிட்ட வந்து சேருவே. அதுதான் அவருடைய எண்ணம். ஜனார்தனன்னா ஜனங்களை அர்த்திப்பவன், கஷ்டத்தை கொடுப்பவன் அப்படி அர்த்தம் வச்சுக்கூடாது. கர்ம பலனை நமக்கு ஊட்டுபவர்.